இதுல ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான விதிமுறைகளை நான் சொல்ல போறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இல்ல ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்க குழந்தைங்களுக்கு அனுப்பிச்சுட்டு பாத்துக்கோப்பா, இதெல்லாம் இருந்தாதான் அந்த காலேஜ் நல்ல காலேஜ், நாம எடுத்த காலேஜ்ல இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. 4 மாணவர்களுக்கு ஒரு கம்பெனிங்கிற மாதிரி வந்திருக்கா, இப்போ வந்து 400 பேர் அந்த காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்தா சூப்பரானது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு சில கம்பெனில ஒரே கம்பெனி வந்து ஒரு 10 பசங்க பிளேஸ்மெண்ட் எடுப்பாங்க, ஒரு சில கம்பெனி ஒரே கம்பெனி என்ன பண்ணும் 2 பசங்க 3 பசங்க தான் பிளேஸ்மெண்ட். ஃபெசிலிட்டிஸ் ஃபார் தி ஸ்டூடண்ட்ஸ். இந்த ஸ்லைடு பொக்கிஷமான ஒரு ஸ்லைடு, டீடைலா பாருங்க. இன்னைக்கு 2026ல இதெல்லாம் வச்சுதான் ஒரு காலேஜை நீங்க பிரிக்க முடியும். அடுத்தடுத்ததுல NAC, NBA, NIRF இதெல்லாம் காலகாலமா இருக்கிறதுங்க. இன்னைக்கு ஒரு சில கல்லூரிகள்ல இல்லாத விஷயம், யூனிக்கா இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். இதை வச்சுதான் இன்னைக்கு காலேஜ் மேலேயும் நீங்க போட. சில அரசு கல்லூரிகள்லாம் பார்த்தோம்னா 2021ல ஒரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பூட்டின மாதிரியா இருக்கு, திறக்கவே இல்லை இப்போ வரைக்கும். ஆனா வெப்சைட்ல சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்தா அது இருக்கு. கால் பண்ணி பசங்கிட்ட கேட்டா அப்படி ஒன்று இருக்கான்னு அந்த பையன் என்ன கேட்கறான், ஏன்னா அவங்களுக்கே தெரியல. கம்பெனிஸ் இன்சைட் த கேம்பஸ். இன்னைக்கு நிறைய கல்லூரிகள்ல இது எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் கிரீமி லெவல் காலேஜஸ் பிரிக்கிறதுக்கான பாராமீட்டர்ஸ். எத்தனை கம்பெனி காலேஜ்குள்ள வச்சிருக்காங்க, காலேஜ்குள்ள வந்து பசங்களை ட்ரெயின் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா இதெல்லாம் இருக்கு. ஒரு சில கேட் எக்ஸாம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களா, சக்சஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு கேளுங்க. கேட் எக்ஸாம்ஸ்ங்கிறது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்க்கு போய் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, பெல்லு, கெயிலு, செயிலு, ISRO, DRDO இது எல்லாத்துலயுமே கேட் எக்ஸாம் ஸ்கோர்ஸ் வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூ. ஃப்ரீடம்ங்கிறது காம்படிஷனுக்கோ சிம்போசியத்துக்கோ கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ்க்கோ தான் இருக்கணுமோ தவிர பசங்களை ஜாலியா சுத்த விடுறதுக்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது நல்ல காலேஜ் இல்லை. A++ அப்படிங்கிறது ஹையஸ்ட் கிரேடு. ரிசர்ச் அண்ட் இனோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, ஸ்டூடெண்ட்டோட சப்போர்ட், கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி ஆஃப் ஃபேக்கல்டி அண்ட் ஸ்டாஃப் இதையெல்லாம் வச்சுதான் NAC கிரேடுங்கிறது கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு கேளுங்க. ஃபர்ஸ்ட் இயர் பசங்கிட்டனா கேட்காதீங்க, அவனுக்கு எதுவும் தெரியாது. 6 மாசம் தான் ஆயிருக்கும். அவனுக்கு வந்து ஏதாவது டீச்சர் வந்து ஏன்டா முடி வெட்டல, என்னடா ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணல, நீனா ஜாலியா ஊர் சுத்தணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் அவன் காலேஜை பத்தி நெகட்டிவ் தான் சொல்லுவான். தேர்ட் இயர் ஃபைனல் இயர் பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் த லைஃப், நான் வெளியே போறேன், பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி யோசிச்சு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எதெல்லாம் பார்த்து ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் இதுக்கு மேல தெளிவான வீடியோ யூடியூப்ல இல்லை. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். எது டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ், தமிழ்நாட்டில் எது சிறந்த கல்லூரிகள்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமா நீங்க இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு சூஸ் பண்ண வேண்டிய கல்லூரிகள். இந்த மாதிரி பலதரப்பட்ட காலேஜஸை வந்து ஒவ்வொருத்தரும் ரேங்கிங்காகவும் லிஸ்டாகவும் கொடுக்குறாங்க. நீங்க விசாரிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப நல்ல கல்லூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சர்க்கிளும் உங்களுக்கு ஒரு சில காலேஜஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எந்தெந்த காலேஜஸ் நல்ல கல்லூரிகள், எதெல்லாம் ரேங்கிங்க்கு அடுத்தடுத்த லெவல்ல நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிறத நான் சொல்றதை தாண்டியுமே நீங்களாவே புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோல ஒரு சிறந்த கல்லூரியை எந்தெந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம தீர்மானம் பண்றோம், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, எதெல்லாம் வச்சு ஒரு நல்ல கல்லூரியை நம்ம நல்ல கோர்ஸ் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான விதிமுறைகளை நான் சொல்ல போறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இல்ல ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்க குழந்தைங்களுக்கு அனுப்பிச்சுட்டு பாத்துக்கோப்பா, இதெல்லாம் இருந்தாதான் அந்த காலேஜ் நல்ல காலேஜ், நாம எடுத்த காலேஜ்ல இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சுடுங்க. இந்த காலேஜ்ல போய் நீ 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கட்டியிருக்கா, இல்ல 10,000 கட்டி புக்கிங் பண்ணிருக்கா, உன் காலேஜ் இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருந்தாதான் அது டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, நீ எல்லாம் செக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுவும் நல்ல கல்லூரிகள் தான், பட் டாப் மோஸ்ட் காலேஜஸ் கீழே நம்ம கொண்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல ஹவு டு சூஸ் அ இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். நீங்க இனி அடுத்ததா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு போகும்போது நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு வரதான் நீங்க பாப்பீங்க. டாப் 10 கொடுக்குறேன், டாப் 30 கொடுக்குறேன், டாப் 60, டாப் 75, டாப் 100 வரைக்கும் ரேங்கிங் கொடுக்குறேன் இல்லையா, அந்த ரேங்கிங் எல்லாம் இதை வச்சுதான் நாங்க லிஸ்ட் அவுட் பண்றோம். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு ஸ்லைட்ல இந்த காலேஜ் பேரை மட்டும் போட்டு இது டாப் மோஸ்ட், இது நல்லா இருக்கும், நல்லா பண்றாங்க, விசாரிச்சோம், காலேஜ்ல கண்ணாடி நல்லா இருக்கு, பில்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸ்போர்ட்ஸ் வீடியோ போடுறதையும் நாங்க பாக்குறோம். எல்லாம் வச்சு நாங்க உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தலாம். சோ how to choose a engineering colleges, factors to be noticed while choosing a college. இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது பிளேஸ்மெண்ட்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தா
வெறும் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் மட்டும் வச்சுமே தினேஷ் சார் வீடியோ போடுறாருங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தவறு. நாங்க இதெல்லாம் நோட்டீஸ் பண்றோங்க பாருங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் a major factor for choosing a college. கட்டாயமா ஒரு காலேஜ் சிறந்த கல்லூரினா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம கட்டாயமா அதை மேலையும் கீழையும் கொண்டுட்டு வர முடியும். அதுலயுமே பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் ஃபார் கரண்ட் இயர் 2026 பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் என்ன? பெர்சன்டேஜ்னா எத்தனை மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய 1000 மாணவர்கள்ல 1000 பேத்துக்கும் வேலை கிடைச்சதுன்னா 100%. இல்ல 900 பேத்துக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு, 100 பேத்துக்கு வேலை கிடைக்கலன்னா 90% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் அங்க இருந்திருக்கு, 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை கிடைக்கல. இது பிளேஸ்மெண்ட்க்கு ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ். இப்போ 1000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய காலேஜ்ல ஒரு 200 பேர் நான் ஹையர் ஸ்டடிஸ் போறேன், இல்ல அப்பாவோட தொழிலை பார்த்துக்க போறேன், இல்ல நான் வந்து எனக்கே தனியா ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டேங்கிற மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. அந்த நம்பர்ஸை நீக்கிட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வரேன்னு சொல்லி ஓகே பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பர்சன்டேஜை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு காலேஜா இருந்தாலும் 80% மேல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னா டீசென்ட் லெவல் காலேஜ், 85% மேல இருந்ததுன்னா ஓகே லெவல் காலேஜ், 90க்கு மேல இருந்ததுன்னா சூப்பர் காலேஜ், 95க்கு மேல இருந்ததுன்னா ஆஹா ஓஹோங்கிற சொல்ற அளவுக்கு நல்ல காலேஜ். இப்போ அடுத்ததா செக் ப்ரீவியஸ் 3 இயர் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ். இப்போ 2026 பிளேஸ்மெண்ட்ஸையும் பார்க்கணும். அண்ட் தென் செகண்டா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு என்ன சார் ரெக்கார்டு? 2026 ஓகே, 2025 என்ன, 24 என்ன, 23 வரைக்கும் கூட பார்க்கலாம். லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கான ரெக்கார்டு வரைக்கும் கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த வருஷம் ஓகே, போன வருஷம் ஓ பரவாயில்லையே, போன வருஷமும் சூப்பரா இருக்கு, அதுக்கு முன்னத்த வருஷம் அதுலயுமே டீசென்ட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ பாஸ்ட் 3 to 4 இயர்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் நல்லா இருந்தா அதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம், நல்ல கல்லூரி தான். அண்ட் தென் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ். ஓகே, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வச்சு அதிகமான வீடியோஸ்ல தினேஷ் சார் சொல்றாரு, ஏன் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் சொல்றதுலன்னு கேட்காதீங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜும் கருத்தில் கொண்டு தான் அந்த காலேஜை லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம். ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது 5 to 6 lakhsக்குள்ள இருந்தா அது ஓரளவுக்கு நல்ல கல்லூரியே. 6 lakhsக்கு மேல இருந்தா அது ரொம்ப சூப்பரான காலேஜ். ஒரு சில கல்லூரிகள் 7 lakhs வரைக்கும் வச்சிருக்காங்க. அதெல்லாம் டாப் மோஸ்ட் கேட்டகரியில் நம்ம கொண்டு வரலாம். பிஎஸ்டி மாதிரியான காலேஜ் எல்லாம் 9 lakhs வரைக்கும் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கல்லூரிகள் எல்லாமே கட்டாயமா நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் எபோவ் 6 lakhs சூப்பரா இருக்கும், எபோவ் 7 lakhs அல்ட்ரா லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 5 லட்சத்துக்கு மேல இருந்தாலே டீசென்ட் காலேஜ் தான். ஒரு டயர் 2 காலேஜஸ்க்கு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ்ங்கிறது போதுமான அளவு இருக்கும். அந்த அடுத்தது ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ். இது பெரிய கம்பெனிஸை கூட்டிட்டு வராங்களா இல்லையாங்கிற ஒரு பாராமீட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 60 லட்ச ரூபா சேலரி பேக்கேஜ்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதா ஸ்டார்ட் அப்ல வாங்க முடியாது. ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிஸ், கூகுள் மாதிரியான கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்தாதான் அந்த சேலரி பேக்கேஜ் வாங்க முடியும். சும்மா வாங்க முடியாது. அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ற அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது அந்த சேலரி பேக்கேஜ் வாங்கக்கூடிய மாணவர்களை வச்சு நம்ம கணிக்க முடியும். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் ஹையஸ்ட் ஆஃபர்ஸ் என்ன, ஒரு 44 லட்சம் அமேசான்ல வாங்குறாங்கன்னா அமேசான் இன்டர்வியூ கிளியர் பண்ற அளவுக்கு பசங்களை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த காலேஜ்ல விஷயம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் அடுத்த நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் விசிட்டட். இதையெல்லாம் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் பார்க்கறதே இல்லை. 4:1 பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்களா, அதாவது 4 மாணவர்களுக்கு ஒரு கம்பெனிங்கிற மாதிரி வந்திருக்கா. இப்போ வந்து 400 பேர் அந்த காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்தா சூப்பரானது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு சில கம்பெனில ஒரே கம்பெனி வந்து ஒரு 10 பசங்க பிளேஸ்மெண்ட் எடுப்பாங்க. ஒரு சில கம்பெனி ஒரே கம்பெனி என்ன பண்ணும், 2 பசங்க 3 பசங்க தான் பிளேஸ்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஓரளவுக்கு ஒரு டீசென்டான நம்பர்ஸ் தான் வந்து 4:1 ரேஷியோ. அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். பிளேஸ்மெண்ட்ஸ்ல வெறும் பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜையோ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜையோ பார்க்குற மாணவர்கள் இன்ன தேதிக்கு இக்னரன்ஸ், அறியாமையோட இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள், பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, யூடியூப்ல நம்மளை ஃபாலோ பண்றீங்க. அப்ப கட்டாயமா நீங்க நாலேஜபிளா தான் இருக்கணும், இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். சாய்ஸ் வெல்லிக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய கல்லூரிகள் இதெல்லாம் இருக்குங்கிறதுனால தான் நான் ரேங்கிங் பண்றேன். நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சு வெரிஃபை பண்ணி பாருங்க. இந்த பிபிடி அப்படிங்கிறது கம்ப்ளீட் டேட்டாவோட இருக்கக்கூடியது. இது வேணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம்லயும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணுங்க, நான் அனுப்பிச்சுடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாவா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு பொக்கிஷன் மாதிரி நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால இந்த விஷயத்தை ஷேர் பண்றேன். டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா தான் இதுவும் வரும், சாய்ஸ் விங் லிஸ்ட் எல்லாமே கிடைக்கும். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் ஐடி செக்டாருக்கு வந்திருக்காங்களா சார்? இந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் இல்ல சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் எப்படி சார் பிரிக்கிறது? ஒன்றும் இல்லை, கூகுள் போங்க, ChatGPT போங்க, வாட் ஆர் த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் கொடுங்க, வாட் ஆர் த சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் கொடுங்க, அதோட லிஸ்ட் வாங்குங்க. இல்ல ஒரு காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் லிஸ்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து 250 கம்பெனி வந்திருக்குன்னு சொல்றாங்களா, அந்த பேஜை போட்டோ எடுத்து ChatGPT அப்லோட் பண்ணி செக்ரிகேட் த
இல்லைன்னா செப்பரேட் த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், ஐடி பேஸ்ட் கம்பெனிஸ் கொடுத்தா அதுவே கொடுத்துட போகுது. இந்த அளவுக்கு நீங்க விஷயங்களை ஈஸியா பண்ண முடியும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் கோர் கம்பெனிஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். எலக்ட்ரானிக்ஸ்க்கு வீடியோ போட்டிருந்தோம், சூப்பர் வரவேற்பு. அடுத்து ட்ரிபிள் மெக்குக்கு கொடுங்க, சிவிலுக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்களோ தவிர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை லைக் பண்ணுங்க. அப்பதான் அந்த வீடியோஸ் நாங்கள் சீக்கிரம் கொடுக்க முடியும். கட்டாயமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக் இஸ் வெரி மச் வேல்யூட் இன் டிபி கரியர் கனெக்ட். எங்களோட அசோசியேஷன் கம்பெனியில் உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து தான் நம்ம எல்லா வீடியோஸையும் உங்களுக்காக ஆல்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், கோர் கம்பெனிஸ், மெக்கானிக்கலுக்கு எத்தனை கம்பெனி, எலக்ட்ரிக்கலுக்கு எத்தனை கம்பெனி? ஓகே, மெக்கானிக்கல்ல இந்த காலேஜ்ல ஒரு 60 பசங்க படிக்கிறாங்கன்னா எத்தனை கம்பெனி வந்திருக்கு? 4:1 ரேஷியோ அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 கம்பெனி மெக்கானிக்கல் கோருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்களா? கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் a ரைட் சாய்ஸ். 15 to 20 கம்பெனி மெக்கானிக்கல் கோருக்கு வந்திருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் சூஸ். ஏன்னா மீதம் குழந்தைகள்லாம் மாஸ்டர்ஸ் படிக்க போவாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் போவாங்க, அண்ட் தென் ஹையர் ஸ்டடிஸ் போவாங்க. ஒரு 40 to 45 பசங்க தான் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எலிஜிபிளா இருப்பாங்க. 15 கம்பெனிங்கிறது சூப்பர். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் பார்க்கணும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், நிறைய காலேஜில் பெரிய பெரிய ஆஃபர்ஸ் எல்லாமே போடுறாங்க. ஆனால் அது பேங்கிங் ஃபர்ம்லையோ இல்லை மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ்லையோ இருந்தால் இன்ஜினியரிங் பசங்களுக்கு அது பெரிய லெவலில் அவுட்கம் இல்லை, அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 விஷயத்த பாருங்க. அண்ட் தென் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு காலேஜ்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க? ஒரு சில காலேஜஸ் எல்லாம் 40 நாள் தான் நீங்க சிலபஸை படிக்கணும், ரிமைனிங் நாள்லாம் நீங்க இன்டர்ன்ஷிப்க்கு போங்கன்னு சொல்றாங்க, விச் இஸ் ஹைலி மோட்டிவேட்டட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பசங்களுக்கு தேவை. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய, ஸ்கில் செட் இருக்கக்கூடிய குழந்தைங்களை தான் கம்பெனிஸ் விரும்புறாங்களே தவிர புக்கை படிச்சிருக்க சார் வேலை கொடுங்கன்னா யாரும் தரதில்லை. ஏன்னா இந்த புக்கில் இருக்க விஷயங்கள்லாம் இன்னைக்கு வேற லெவலில் அப்டேட் ஆகி இன்னைக்கு புது புது விஷயங்கள்ல தான் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எடுத்துட்டா இதையெல்லாம் பாருங்க. இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது நல்ல கல்லூரி, டெஃபினட்டா டாப் மோஸ்ட் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா செகண்ட் ஃபேக்டரா தினேஷ் பிரபு என்ன சஜஸ்ட் பண்றாரு ஒரு நல்ல காலேஜை தேர்ந்தெடுக்க? எஸ், சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு லேப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தென் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்லைடு பொக்கிஷமான ஒரு ஸ்லைடு, டீட்டெயிலாக பாருங்க. இன்னைக்கு 2026 இதெல்லாம் வச்சுதான் ஒரு காலேஜை நீங்க பிரிக்க முடியும். அடுத்தடுத்ததுல நாக், என்பிஏ, என்ஐஆர்எஃப் இதெல்லாம் காலகாலமா இருக்கிறதுங்க. இன்னைக்கு ஒரு சில கல்லூரிகள்ல இல்லாத விஷயம், யூனிக்கா இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். இதை வச்சுதான் இன்னைக்கு காலேஜை மேலேங்களையும் நீங்க போட முடியும். ஃபர்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஆக்டிவ் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் 2026. இந்த வார்த்தையை ஆக்டிவ் அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். அது என்ன சார் ஆக்டிவ் அப்படின்னா, எதெல்லாம் இயக்கத்தில் இருக்கு? 2020 கொண்டு வந்திருப்பீங்க, 2015, 16 கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆக்டிவ்ல இருக்கா? இப்போ ஒரு சில அரசு கல்லூரிகள்லாம் பார்த்தோம்னா 2021 ஒரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பூட்டின மாதிரியா இருக்கு, திறக்கவே இல்லை இப்போ வரைக்கும். ஆனா வெப்சைட்ல சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்தா அது இருக்கு. கால் பண்ணி பசங்கிட்ட கேட்டா அப்படி ஒன்று இருக்கான்னு அந்த பையன் என்ன கேட்கறான், ஏன்னா அவங்களுக்கே தெரியல. இதெல்லாம் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கக்கூடியது. அதனால எந்த ஒரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸாக இருந்தாலும் அது ஆக்டிவ்ல இருக்கான்னு பாருங்க. போடுவாங்க வெப்சைட்ஸ்ல எங்களுக்கு இத்தனை சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆக்டிவ்ல இருக்கான்னு பாருங்க. பர்பஸ் ஆஃப் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அந்த சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸோட பர்பஸ் என்ன? முன்னாடி ஒரு ட்ரெண்டிங் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கலாம், இன்னைக்கு அந்த டெக்னாலஜி மாறி இருக்கலாம். அந்த மாறின டெக்னாலஜிக்கு மாத்திருக்காங்களா? கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இருக்கா? டேட்டா சயின்ஸ்க்கு இருக்கா? சைபர் செக்யூரிட்டிக்கு இருக்கா? ஏஆர்விஆர் டெக்னாலஜிக்கு இருக்கா? அட்வான்ஸ்டு எம்பெடடுக்கு இருக்கா? விஎல்எஸ்சி சிப் டிசைனுக்கு இருக்கா? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கா? மெக்கானிக்கலுக்கு இருக்கா? இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கான்னு பாருங்க. நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இன்சைட் த கேம்பஸ். இன்னைக்கு நிறைய கல்லூரிகள்ல இது எல்லாமே டாப் மோஸ்ட் கிரீமி லெவல் காலேஜஸ் பிரிக்கிறதுக்கான பாராமீட்டர்ஸ். எத்தனை கம்பெனி காலேஜ்குள்ள வச்சிருக்காங்க, காலேஜ்குள்ள வந்து பசங்களை ட்ரெயின் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா இதெல்லாம் இருக்கு ஒரு சில காலேஜ்ல, அதனால நீங்க எடுக்கக்கூடிய காலேஜில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வாட் ஆர் த ஸ்பெஷல் ட்ரைனிங் கிவன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர்? ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நம்ம உள்ள போனவனே என்னெல்லாம் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க காலேஜஸ்ல கேட்கணும். சார் சி ப்ரோக்ராமிங், பைத்தான் இதெல்லாம் ஓகே, பேசிக்ஸை தாண்டியும் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் எனக்கு என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, சாஃப்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, என்னோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, திறமைகளை வளர்த்திக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம் ட்ரைனிங் இருக்கு அப்படிங்கிறத கேளுங்க. பேசிக்கா இன்ஜினியரிங் டிகிரி படிச்சா இன்னைக்கு ஒண்ணுமே வேலைக்கு ஆகாதுங்க, எல்லாம் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு டெக்னாலஜி. அண்ட் தென் அதர் தேன் சிலபஸ் அண்ட் கரிக்குலம், நியூ யூனிக் லேப்ஸ் இருக்கா? ஆமா, நான் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸையும் தாண்டி மெக்கானிக்கல் பசங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் ஆட்டோமேஷனுக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த லேப் நாங்களாவே உருவாக்குனது. கம்பெனிஸை கொண்டு வரதுக்கு பேர் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். கல்லூரி நிர்வாகமே ஓகேப்பா இந்த டெக்னாலஜி சூப்பரா இருக்கு, 3D பிரிண்டிங் மிஷினை கொண்டு இறக்கு, பசங்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இல்லைனா ப்ராஜெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு போகும். அட்வான்ஸ்டு 3D பிரிண்டர்ஸ் எல்லாம் பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க.
இது 3D பிரிண்டிங் லேப்னே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் காலேஜ்ல கரிக்குலத்தை தாண்டி என்ன லேப் அட்வான்ஸ்டா வச்சிருக்காங்கிறதையும் நீங்க பார்க்கணும். அண்ட் தென் ஹேக்கத்தான்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் a year and winner details. ஹேக்கத்தான்ஸ்ங்கிறது ப்ராஜெக்ட் காம்படிஷன். ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி அந்த ப்ராஜெக்டை பல கல்லூரிகளிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீமா வருவாங்க. அதுல நீங்க கொண்டு போய் ப்ராஜெக்டை கொடுத்து உங்க ப்ராஜெக்ட் மற்றவங்களத விட பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அந்த ஹேக்கத்தானை நீங்க வின் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். ஆனா ஹேக்கத்தான் அப்படிங்கிறது லைவா அங்கேயே போய் பண்ற மாதிரி இருக்கும். வீட்ல இருந்து பண்ணிட்டு இல்லைன்னா காலேஜ்ல இருக்கக்கூடிய திறமையான ஃபேக்கல்டிஸை வச்சு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு பண்ணி கொண்டுட்டு போய் காட்சிப்படுத்தி பண்றதுக்கு பேரு ப்ராஜெக்ட். ஹேக்கத்தானுங்கிறது ஐடியா மட்டும் கொண்டுட்டு போய் காம்பனன்ஸ் எல்லாம் அங்கேயே தருவாங்க. அவங்க கொடுக்குற காம்பனன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க கண்ணு முன்னாடியே ப்ராஜெக்டை பண்ணி 3 நாள் 4 நாளுக்குள்ள அங்க தங்கி இருந்து பண்ணக்கூடியது தான் ஹேக்கத்தான். இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது. திறமை இருக்கணும், காலேஜோட சப்போர்ட் இருக்கணும். அதெல்லாம் எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு கேளுங்க. அதுல எத்தனை பேர் வின் பண்றாங்க அப்படிங்கிறதையும் கேளுங்க. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானுங்கிறது அரசாங்கம் நடத்தக்கூடியது. அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கு. அதுல எத்தனை பேர் போறாங்க அப்படிங்கிறத பத்தி காலேஜஸ் வந்து நம்ம ரேங்கிங் கொடுக்கலாம். அண்ட் தென் அடுத்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஃபார் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிசர்ச்க்கு என்ன பண்றீங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் இன்னைக்கு யாருமே கேட்கறது இல்லை. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, டொனேஷன் என்ன, டொனேஷனை கட்டுங்க, கேபிடேஷனை கட்டுங்க, தப்பு சொல்லல. அந்த கட்டுற பணத்துக்கு உண்டான அவுட்கம் இருக்கா? கோயம்புத்தூர்ல பல லட்சங்களை கொண்டு போய் கட்டுறீங்க. ஆனா இந்த விஷயங்கள்லாம் எத்தனை காலேஜில் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நீங்க கொண்டு போய் கட்டிட்டு வந்த கல்லூரிகள்ல சில காலேஜஸ் தான் இதை ரொம்ப சிரத்தெடுத்து அதுக்கு ஒர்க் பண்ணி டெவலப்மெண்ட் பண்றாங்க. சில காலேஜஸ் பண்றது இல்லை. நல்லா யோசனை பண்ணி காலேஜ் சூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரைனிங், ஜெர்மன் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்களா, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்களா, பிரெஞ்சு லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்களா, ஒரு சில கல்லூரியில மாண்ட்ரின் சைனீஸ் லாங்குவேஜும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ரிசர்ச் ஃபெசிலிட்டியும் பார்க்கணும். ரிசர்ச் ஃபெசிலிட்டி சும்மா இல்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாருங்க. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அட்லீஸ்ட் அதுக்கு இருக்கான்னு பாருங்க. சிவில் எடுக்க போறீங்களா, சிவிலுக்கு என்ன இருக்கு, மெக் இருக்கா, மெக்குக்கு என்ன சார் ரிசர்ச் பண்றீங்கன்னு கேளுங்க. அடுத்ததா ஃபாரின் லாங்குவேஜஸ் சொல்லி கொடுக்குறாங்களா, அது தேவைப்படும். பேக்கப் ஆப்ஷன், பெரிய பேக்கப். மாஸ்டர்ஸ் படிக்க போகணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நாட்டில் போய் ஒரு கோர் டிபார்ட்மெண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு போகணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஜெர்மன் லாங்குவேஜ்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப தேவை. இன்னைக்கு ஐடி செக்டாருக்கு சொல்றேன். நீங்க வந்து ஹிந்தி கத்துக்கோங்க, அதெல்லாம் வந்து அது வேற, அது பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு. இது ஐடி இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கான லாங்குவேஜஸ் கட்டாயமா கத்துக்க வேண்டியது. ஏன்னா இந்த நாடுகளில் தான் கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸும் ஐடி செக்டருக்கான டெவலப்மெண்ட் ரொம்ப ஹையா இருக்கு. ஜெர்மனியில் ஜெர்மன் லாங்குவேஜ், ஜப்பானில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், பிரான்ஸில் பிரெஞ்சு லாங்குவேஜ். இந்த 3 லாங்குவேஜும் மேண்டட்ரி. அடிஷ்னலாக சைனா, உங்களுக்கு தெரியும் சைனா மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகள் சிலது தான் இருக்கு. ஸோ சைனீஸ் லாங்குவேஜ்ங்கிறது மேண்ட்ரின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதையுமே சொல்லித்தராங்களான்னு பாருங்க. இருந்தா அதுவுமே சிறந்த கல்லூரி. இதுக்கு அடிஷ்னல் ஃபீஸ் வாங்காம காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே சொல்லி கொடுத்தா இன்னொரு போனஸ் அட்வான்டேஜ். அடுத்ததா கேட் எக்ஸாம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களா, சக்சஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு கேளுங்க. கேட் எக்ஸாம்ஸ்ங்கிறது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்க்கு போய் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. பெல்லு, கெயிலு, செயிலு, ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, இது எல்லாத்துலயுமே கேட் எக்ஸாம் ஸ்கோர்ஸ் வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு வந்து வேலைங்கிறது கொடுக்குறாங்க. அரசு சம்பளம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்க வேலை, மினிமம் 50,000 1.5 லட்ச ரூபா சேலரி. இந்த கேட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாதான் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் தென் ஐஐஎஸ்சி, பெங்களூர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நீங்க மாஸ்டர்ஸ் படிக்க முடியும். ஒரு சில வெளிநாடுல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ல கேட் எக்ஸாம்ஸ் கோர்ஸை வச்சு இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ்க்கும் அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ கேட் எக்ஸாம்ஸ்க்கு காலேஜ்லேயே கோச்சிங் கொடுக்குறாங்க. அந்த கோச்சிங்கை யூஸ் பண்ணி பசங்க கிளியர் பண்ணாலும் அந்த காலேஜ் டாப் மோஸ்ட் கிரீமி லெவல் இன்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் அப் சப்போர்ட் என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் எமர்ஜ்ட் ஃப்ரம் த ஈச் டிபார்ட்மெண்ட். ஒரு காலேஜ்ல புதிதாக தொழில் முனைவோர், புதிய ஐடியாஸோட தொழில் முனைவோர் தான் நம்ம ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டதோ இல்ல வேற ஒரு சில டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டதோ காலேஜ்குள்ள இருந்து எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் உருவாயிருக்கு, அந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஏதாவது காலேஜ்ல வச்சு இயக்கிட்டு இருக்காங்களா, பசங்களுக்கு காலேஜஸ் என்னென்ன மாதிரி சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஆட் ஆன் அட்வான்டேஜ். அதுல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தது அப்படிங்கிறது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் முடிச்சுட்டு 4 பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காங்க, ஸ்டார்ட் அப்னா அதெல்லாம் ஸ்டார்ட் அப் கிடையாது. ஸ்டார்ட் அப்ங்கிறது புதிய தொழில்களை உருவாக்குவது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஸ்டார்ட் அப்கான மீனிங். அண்ட் தென் அடுத்ததா ஹையர் ஸ்டடீஸ் சப்போர்ட் அண்ட் பார்ட்னர்ஷிப் இன்ஸ்டிடியூஷன், இதையும் பார்க்கணும். மேல் படிப்புகளுக்கு ஓகே உங்களுக்கு வந்து ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க, பெரிய சப்போர்ட். அதையும் தாண்டி இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன் ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க கட்டாயமா பார்க்கணும். ஒரு 200 to 300 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரைக்கும் பெரிய பெரிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்ட்னர்ஷிப்ல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கு ஈக்குவலா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணீங்க, காலேஜ் பத்தி வெப்சைட்ல போய் கேட்டீங்க, இல்ல நேர்ல போய் கேட்கறீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ எவ்வளோ யூனிவர்சிட்டி சார் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கீங்க, எந்தெந்த நாடுகளில் நம்ம யூனிவர்சிட்டி பார்ட்னர்ஷிப்ல இருக்கு, இங்க இருக்கிறவங்க அங்கே போகலாம், அங்கே இருக்கிறவங்க இங்கே வரலாம், நான் இருக்கேன் அப்படின்னா நான் அங்கே போய் படிக்கிறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறதையும் கட்டாயம் கேளுங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் தான். ஃப்ரீடம் டுவர்ட்ஸ் காம்படிஷன், அட்டெண்டிங் சிம்போசியம்ஸ், ப்ரோக்ராம்ஸ் இன் அதர் காலேஜஸ், இதுதான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். மாணவர்களுக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிறது பசங்க பொண்ணுங்க ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு கிடையாது. மொபைல் ஃபோனையும் லேப்டாப்பையும் கேம்பஸில் டீச்சர் நடத்தும் போது யூஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. அண்ட் தென் பசங்க வந்து கிளாஸை கட்டடிச்சுட்டு பார்க்லேயோ இல்லை காலேஜில் கேண்டீன்லேயோ போய் இருக்கிறதுக்கு கிடையாது. அதிகமாக ட்ரிப்பு இல்லை ஐவின்னு சொல்லிட்டு ஊர் சுத்த கூட்டிகிட்டு போகிறதுல ஃப்ரீடம்ங்கிறது கிடையாது. ஃப்ரீடம் எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா, சார் ஐஐடி மெட்ராஸில் இல்லை ஐஐடி பாம்பேயில் ஒரு சிம்போசியம் நடக்குது சார், நாங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய சனி ஞாயிறு நாங்கள் போகலான்னு இருக்கோம், எங்களுக்கு ஓடி கொடுங்க, எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்க, இல்லை திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் கிளாஸ் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகுது, நாங்கள் அதை போய் அட்டன் பண்ணி எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னா ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிட்டு ஒரு ஃபேக்கல்ட்டியை கூட அனுப்பிச்சு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுற கேம்பஸ் தான் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய கேம்பஸ். இதுதான் ஃப்ரீடம். ஓகே, இன்னைக்கு நீங்கள் வந்து கோயம்புத்தூர் இருக்கீங்க சார், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் இந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடக்குது, இந்த மாதிரி நாங்கள் ஒரு டான்ஸ் டீம் இல்லைனா நாங்கள் இந்த ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் சார், நாங்கள் போய் அட்டன் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஓகே, பசங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நல்லா வரும், டிக் பண்ணி ஓடி கொடுத்து பெர்மிஷன் கொடுத்து அனுப்பிச்சிடணும். சார் என்ஐடி திருச்சியில் வந்து எவ்ரி செப்டம்பர் ஃபெஸ்டம்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க சார், நாங்கள் போய் அட்டன் பண்ணலாம் இருக்கோம், சிம்போசியம் இருக்குது, டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது, நான் டெக் விஷயங்கள் இருக்குது, அப்ரூவல் கொடுங்க. இதெல்லாம் பண்ணுறாங்களா, பசங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு போய் கேளுங்க. ஏன்னா ஃப்ரீடம்ங்கிறது காம்படிஷனுக்கோ சிம்போசியத்துக்கோ கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ்க்கோ தான் இருக்கணுமோ தவிர பசங்களை ஜாலியாக சுத்த விடுறதுக்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது நல்ல காலேஜ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் தினேஷ் பிரபு லிஸ்ட் அவுட் பண்ணுற காலேஜஸில் ஒரு சிலதில் ரொம்ப டாப் மோஸ்ட்னு கொடுக்கக்கூடிய காலேஜில் இருக்குது. அதனால தான் கீழே வந்து மேலே பொசிஷனில் வச்சுருக்கோம். இது தெரியாமல் நீங்கள் ஏன் வச்சிங்கிற மாதிரி சும்மா கேட்காதீங்க. நான் சொன்னதெல்லாம் அந்த காலேஜில் இல்லைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சார் நீங்கள் டாப் 10 வந்து இந்த டாப் 20 இந்த பொசிஷனில் வச்சிருக்கீங்க, அந்த காலேஜில் தான் இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு. சரிங்களா? அடுத்ததா NAC கிரேடு, டெஃபினெட்லி நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் கொடுக்கக்கூடிய கிரேடு. இது ஒரு அட்டானமஸ் பாடி. இப்போ இந்த NAC NBA அக்ரிடேஷன்லாம் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாடி கீழே வந்து கொஞ்சம் மாற்ற போகிறாங்க. பட் இப்போதைக்கு இந்த வருஷம் அட்மிஷனுக்கு NAC கிரேடு யூஸ் பண்ணிக்கலாம். NAC பொறுத்த வரைக்குமே ஒரு காலேஜ் சிறந்த காலேஜ் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரேடை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரேட்லையுமே A++ அப்படிங்கிறது ஹையஸ்ட் கிரேடு. ரிசர்ச் அண்ட் இனோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டு, கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி ஆஃப் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டாஃப், இதையெல்லாம் வச்சு தான் NAC கிரேடுங்கிறது கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா NACல வந்து நல்ல கிரேடா இருக்கும். A++ சூப்பர் கிரேடு, A+ செகண்ட் கிரேடு, A கிரேடுங்க தேர்ட் கிரேடு. அதுக்கு அடுத்ததெல்லாம் இருக்கக்கூடியது லோ லெவல் கிரேடு. இது 4th 5th 6th 7th 8th 9th 10th. டி கிரேட்னா அக்ரிடேஷனே கேன்சல் பண்ணிடுவாங்க, அந்த காலேஜ் கவுன்சிலிங்கே வராது, AICT அப்ரூவல் இருக்காது. ஸோ கிரேடை பொறுத்த வரைக்கும் A++, A கிரேடு மூணுமே சூப்பரான கிரேடு தான். ஸோ 3 கிரேட் இருக்கக்கூடிய காலேஜஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது டாப் மோஸ்ட் காலேஜுக்கு. இனிமேல் சொல்லக்கூடியது ஒரு காலேஜை பேசிக்காக சூஸ் பண்ணுறக்கே இதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் தென் அடுத்துதான் NBA அக்ரிடேஷன். இது வந்து கோர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்க. NBA அக்ரிடேஷன் அப்படிங்கிறது இதுவும் ஒரு நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷனுங்கிற மாதிரி சொல்லுவோம். டெக்னிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸை அப்ரூவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், இன்ஜினியரிங்கு, மேனேஜ்மெண்ட்டு, ஃபார்மசி, எதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் கீழே வருதோ இது ஒரு அட்டானமஸ் பாடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இவங்க தனி ஒரு தன்னாட்சி நிறுவனம் மாதிரி ஒவ்வொரு காலேஜில் இருக்கக்கூடிய கோர்ஸையும் பார்த்து எல்லா பேசிக்கான விஷயங்கள் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. என்னெல்லாம் பார்ப்பாங்க? கரிக்குலம் அண்ட் டீச்சிங் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, ஃபேக்கல்ட்டி பார்ப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன லேப் ரிசர்ச்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க, இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டும் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். அட்டானமஸ் அங்கீகாரம் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஆப்வியஸ்லி சிறந்த கல்லூரிகள், அது கட்டாயமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அந்த மாதிரி சில அட்டானமஸாக இருக்கும், சிலபஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும், செப்பரேட் எக்ஸாம்ஸு, செப்பரேட் கொஸ்டின் பேப்பர்ஸு, அப்டேட்டட் ஃபெசிலிட்டிஸ், 70% ஒவ்வொரு வருஷமும் அட்மிஷனும் 70% பாஸ் பர்சன்டேஜ் இருந்தால் தான் அடுத்தடுத்த வருஷமும் அது அட்டானமஸாக இயங்க முடியும். அட்டானமஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜாக அண்ணா யூனிவர்சிட்டிகள் இருக்கு என்றால் அது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலாக எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். என்ன டீம்டு யூனிவர்சிட்டி அவங்க பேர்ல சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஆனால் அட்டானமஸ் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி பேர்ல சர்டிஃபிகேட் கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அட்டானமஸ் காலேஜில் படிக்கிறது ஃப்ரீடம் லெவல், குவாலிட்டி லெவல் அப் டு டீம்டு யூனிவர்சிட்டி. இன்டேக் வந்து யூனிவர்சிட்டி கம்பேர் பண்ணும்போது அட்டானமஸ்ல கம்மியாக இருக்கும். அப்போ தினேஷ் பிரபு சார் நீங்கள் டீம்டு எடுக்கலாம்னு சொல்றீங்களா இல்லை அட்டானமஸ் எடுக்கலாம்னு கேட்குறீங்கன்னு கேட்டோம்னா, ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி VIT, அமிர்தா, SRM சிவநாடார் யூனிவர்சிட்டி, சாஸ்திரா, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே சூப்பர் காலேஜஸ், அதை எடுத்துக்கலாம். அது கீழே இருக்கக்கூடிய மற்ற யூனிவர்சிட்டி கம்பேர் பண்ணுறதுக்கு அட்டானமஸ் காலேஜ் சூப்பராக இருக்கும். அண்ட் தென் அடுத்ததா ஸ்டூடெண்ட் சாய்ஸ் அண்ட் ரிவ்யூ.
சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிப்பரேஷனுக்கும் போது கட்டாயமா நீங்க பார்க்க வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸை பார்க்கணும். ஒரு காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க், க்ளோசிங் கட் ஆஃப் மார்க், எல்லாத்தையும் தாண்டி ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்ல போனா இந்த கட் ஆஃப் மார்க்கை நான் பெருசா கொண்டு வரது இல்லை. இப்போ நீங்க ரீசெண்ட் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னா நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் பொறுத்த அளவுக்கு வருது. ஸோ அதனால கட் ஆஃப் மார்க்கை தள்ளி வைப்போம். குவாலிட்டி பத்தி மட்டுமே பேசுவோம். ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலேஜுக்கு போறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கக்கூடிய தேர்ட் இயர் ஃபைனல் இயர் பசங்கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் இயர் பசங்கிட்டலாம் கேட்காதீங்க. அவனுக்கு எதுவும் தெரியாது. 6 மாசம் தான் ஆயிருக்கும். அவனுக்கு வந்து ஏதாவது டீச்சர் வந்து ஏன்டா முடி வெட்டல, என்னடா ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணல, நீனா ஜாலியாக ஊர் சுற்றணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் அவன் காலேஜை பற்றி நெகட்டிவ் தான் சொல்லுவான். தேர்ட் இயர் ஃபைனல் இயர் பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் த லைஃப். நான் வெளியே போகிறேன், பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து கரிக்குலம் இவ்வளோ நாள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பற்றி நான் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் போய் கேட்க வேண்டியது தேர்ட் இயர் பையனா ஃபைனல் இயர் பையனான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பசங்கிட்ட ஃபீட்பேக் கேட்காதீங்க. அது உங்களுக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்காது. ஸோ ரீசெண்ட் அலுமினி ஃபீட்பேக்கும் கரெக்ட். 2026 வருஷம் அந்த காலேஜை முடிச்சு வெளியே வந்தவங்க, 2025 வெளியே வந்தவங்க, 2024 வெளியே வந்தாங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் அந்த காலேஜில் படிச்சு வெளியே வந்தவங்ககிட்ட கட்டாயமா நீங்க ஃபீட்பேக் கேட்கலாம். அதுவுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரிவ்யூவை கொடுக்கும். கெட் டு நோ அபவுட் பாஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் ஒர்க். எதை பத்தி கேட்கணும் சார் அதை சொல்லுங்க. லாஸ்ட் 5 வருஷமா அந்த காலேஜ் என்ன பண்ணாங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் 10 இயர்ஸா என்ன பண்ணாங்க அப்படிங்க தெரிஞ்சுக்காதீங்க. அது என்ன சொல்ல வரேன்னா 2015 இங்க பெரியப்பா பையன் ஒருத்தன் இந்த காலேஜ்ல முடிச்சு வெளியே வந்தான்னா அந்த பையனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜ் சீரும் சிறப்பமா இருந்திருக்கலாம். கடைசி 5 வருஷமா என்னாச்சு? அப்போ யாருகிட்ட கேட்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். 2020க்கு மேல காலேஜ் முடிச்சவங்க கிட்ட ரிவ்யூ கேட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு ஓகேவா இருக்கும். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கேட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரிவ்யூஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல வைக்கலாம். அண்ட் தென் NIRF ரேங்கிங் ஃபைனலாக கொண்டு வரோம். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் 400 காலேஜில் 35 காலேஜஸ் தான் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன்ல NIRF ரேங்கிங் இருந்தா அந்த காலேஜ் வந்து ஹை வேல்யூ தான். அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கம்பெனிஸ் அப்படி பார்க்குறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஹை சேலரி பேக்கேஜஸ் கொடுக்குறது NIRF ரேங்கிங் ஒரு கன்சிடரேஷன்ல வைக்கிறாங்க. அப்படிங்கிறனால கொண்டு வந்திருக்கோம். MHRD டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பேராமீட்டர். டாப் காலேஜஸ் வில் பி ஹேவிங் ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான் தவிர ஒன் அண்ட் ஒன்லி NIRF ரேங்கிங் மட்டுமே பார்த்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடவே கூடாது. சரிங்களா? மோர் கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட் விசிட்ஸ்க்கு வருவாங்க. அதர் ஸ்டேட் பசங்களும் இன்டர்நேஷனல் பசங்களுக்கும் கொஞ்சம் அட்ராக்ஷனுங்கிறது NIRF ரேங்கிங்ல இருக்கும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எதெல்லாம் பார்த்து ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் இதுக்கு மேல தெளிவான வீடியோ யூடியூப்ல இருந்தா கமெண்ட்ஸ்ல கொடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பார்க்கணுங்க. இது கட்டாயம் யூஸ்ஃபுல்லான வீடியோ. லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவோட நாலேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி அடுத்ததாக காலேஜ் விசிட்டுக்கு போவீங்க, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சொன்ன விஷயங்கள நோட்ஸாக குறிப்பாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த PDF-ஆவே நான் அனுப்பிச்சு விடுறேன். PDF வேணுங்கிறவங்க டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சென்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி அனுப்பிட்டேன். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். போய் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டும் இதை பேஸ் பண்ணி தான் நான் ரெடியே பண்ணியிருக்கேன். அதை தான் நான் வீடியோஸ்லையும் கொடுத்துட்டு வரேன். அதை மிஸ் பண்ணாமல் அந்த காலேஜஸ் எடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்ப்போம். 1-to-1 சாய்ஸ் ஃபில்லிங் பெய்டு கவுன்சிலிங் வேணும்ங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். முன்னாடியே சொல்லியிருந்தேன் www.collegedp.in காலேஜஸ் பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம். ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜூன் 20 ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ லைவ் 2-way இன்டராக்டிவ் கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்க போது ரொம்ப ஆஃபர் பிரைஸ்ல தரப்போறோம். 4500 ரூபாய்க்கு 6 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கலாம். இதுல சர்டிபிகேட்டும் உங்களுக்கு வந்துடும், மினி ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு வந்துடும். லைஃப் லாங் இந்த சர்டிபிகேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் போய்க்கலாம். கேரண்டி இன்டர்ன்ஷிப்போடவும் நாங்க ஃபுல் ஸ்டாக் ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். வெப் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கோட் டிபின்னு ஒரு மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நாங்க எல்லா டீடைல்ஸ் ஷேர் பண்றோம். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோ வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஸ் தினேஷ் பிரபு. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய்.